வேட்டி நல்லா கெட்டு போய் முடிஞ்சு விட்டு போயிடாரு. பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் ஒன்றாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் இந்த நாடகத்தை அமைதி காத்து சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி என்று இருந்த வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹரிச்சந்திர வகையராக்கள். ஹரிச்சந்திர வகைனா நம்மளாம் ஹரிச்சந்திர ஃபேமிலி. அப்படி சொல்லாத, பூரா பொய் சொல்றாளு. ஏங்க நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நம்மளாவது காசுக்கு நடிக்கிறோம். ஆனா இங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே நடிகன் தான். வீட்டுல ஒவ்வொருத்தரும் கொண்டாடிக்கிட்டு நடிச்சாத்தான் வாழ்க்கையில வாழ முடியும். சொன்ன ஒண்ணு அவன் இப்பதான் ஒரு லோக்கல் ஆகிக்கிருக்கான். நம்ம ஆய் முடிச்சுட்டோம், இப்பதான் உலக லோக்கல் ஆகிக்கிருக்கான். ஏன்னா இந்த மாதிரி வருங்காலத்துல சில பேர் மொஞ்சிய பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும் இந்த மாடு புடிபடுமா புடிபடாதாண்டு. ஏன்னா வாழ்க்கையில எல்லா பேருக்கும் நீ வந்து ஹரிச்சந்திர வகையாண்டு நாடகம் மட்டும் சொல்லாத. குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மாட்டுத்தவணை வந்து தேம்பாங்க. ஆமா, வேற வழி கிடையாது. எல்லா இடத்துலயுமே பொய் சொல்லாம உலகத்துல யாருமே வாழ முடியாது. எப்படினாலும் பொய் சொல்ற சூழ்நிலை தன்னால வரத்தான் செய்யும். ஆனா பொய்ய மட்டுமே சொல்லி வாழணும்னு நினைக்க கூடாது. பொய் என்னைக்கு ஆகாது. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லா பேருக்கும் நம்ம நினைச்ச வாழ்க்கை அமையும்னா அமையாது. நம்ம எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்போம். ஆனா வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருக்கும். மயிர் வாணிக்கு அமைஞ்சிருக்கு. சொல்லாமத்தான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டா சொல்லுது. ஏன்னா இந்த உலகத்துல மனுஷனுக்கு பிரச்சனை ஒண்ணு இருந்தாத்த கோயில் இருக்கிற சாமிக்கு அர்ச்சனை. நல்லா இருந்தா 10 ரூபாய்க்கு சூட வாங்கி பொருத்த மாட்டேன். ஆனா நோக்காடு வரட்டும், கோயில்ல வரத்துக்கிட்டு 50 வாட்டி உருள் வாங்க. நீ இருக்கியா ஒண்ணு எவனும் ஜெய்வனை வச்சு போட்டானா. ஆனா நல்லா இருக்கிறப்ப சூட வாங்கி கூட பொருத்த மாட்டேன். சாமி முன்னாடி போய் சாமியை கூப்பிடுற லட்சணத்தை பாருவே. நல்லா இருக்கிறப்ப சாமியை பார்த்துட்டா அப்படியே பிளைன் கேஸ கொடுத்து முன்ன போயிட்டே இருப்பான். இதுல உண்மைக்குமே கடவுளை நல்ல பக்தியோட கூப்பிடுறது யாருன்னா, என்ன பெத்த ஆத்தா பெண்கள் தான். கட்டுன புருஷனா இருந்தாலும் சரி, சாமியா இருந்தாலும் விழுந்து விழுந்து கும்பிடுங்க. ஆனா என்ன ஒரு விஷயம், என் பொண்டாட்டிக்கு ஒரு விஷயம் சொல்லாமா? சும்மா சொல்லு. இங்க நம்ம ஐயனார் கோயில் இருக்கிற பூசாரிக்கும் என் பொண்டாட்டிக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. ஒத்துமை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற பூசாரி
சாமியே மந்திரத்தால அர்ச்சனை பண்ணுவாரு. ஆனா வீட்டுல ஏன் பொண்டாட்டி என்னைய மானக்கடை கேட்டு பேசுவா. எப்படி உதுத்த முண்டனா யாரா நான் மட்டும்தான். எவன் ஒருத்தர் கட்டுன கொண்டாடிக்கிட்டு அடி வாங்க கத்துக்கிறானோ அவங்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்குமா. நாடகத்துக்கு வந்தா நான் என்னைய விட உதுத்தவன் உலகத்துல இல்லடா. என்ன அப்படி என்ன உன்னை நீ எவ்வளவு வயிற சரி நாடக உலகத்துல உதுத்தவன் தான் வர முடியும். கண்டிப்பா ரோசக்கார நாடக உலகத்துல இருக்க முடியாதுங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கைனாலே பல பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யுது. ஆனா உண்மைக்குமே கொடுத்து வச்சதெல்லாம் இந்த பெண்கள் மட்டும்தான். அது என்ன ஏன் சொல்ற ராமதாசம்மா, ஒரு செகண்ட் எனக்காண்டி அந்த பெண்கள் முகத்தை பாருங்களேன். நல்லா இருக்கு, புள்ள முகம் பளிச்சுட்டு மல்லிகை பூவெல்லாம் வச்சு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்குங்களா. ஆமா, ஆனா பக்கத்துல புருஷனப்பெல்லாம் பாருங்க லூசு மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த காசை சம்பாரிச்சு போடுற ஆம்பளை எல்லாமே கடைசி வரைக்கும் மெண்டலா தான் தெரியணும். எந்த ஆம்பளைக்கு மதிப்பு கிடையாது. இதுல இந்த ஊர்ல ஒரு திருவிழா வந்துட்டா 10 பொம்பளைய சேர்ந்து ஒரே குறுப்பு சேலை மயிறு வர கட்டிக்கிறது. அதுக்கு கட்டிக்கிட்டு சிலுப்புற கட்டிட்டு போகுது. உனக்கு என்ன கெட்டுறது தப்பே சொல்லல, இன்னும் 50 கூட சேர்த்து கட்டுங்க. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஏன் உங்க புருஷங்களுக்கு ஒரே குறுப்பு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு பட்டுக்கிறதுங்கிறேன். நாம சிச்சுக்கு அப்படியே ஈக்கிங்களே காசு இல்லாம தெரியல, புருஷன் எடுத்தா வாங்கிட்டு காசை. இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஒரு ஜீவன் யாருன்னா ஆம்பளை மட்டும்தான். மாமா ஏன் இதை சொல்றேன்னா, இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நம்ம என்னதான் தங்கமா பொண்டாட்டி கட்டினாலும் என் அனுபவத்துல சொல்றேன், பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை மட்டும் பேசி போடுங்க. யாரா இருந்தாலும் பொய் மட்டும் பேசாதீங்க, அது பல பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். இதை ஏன் சொல்றேன் கேட்டீங்களா, போய் பேசக்கூடாது மாமா. இப்படித்தான் ஒரு ஆளு ஒரு கொத்தனார் வேலை பார்க்கிற ஆளு இருந்திருக்கா மனுஷன். டெய்லி 1000 ரூபாய் சம்பளம், டெய்லி சம்பாதிச்ச காசை பொண்டாட்டி 1300 வீடு கட்டி முடிச்சேன். ஒரு குத்து மதிப்பு 1000 வச்சுக்கிறீங்க ரவுண்டா. இந்த ஆளு டெய்லி சம்பாரிச்சு பொண்டாட்டிட்ட காசை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கா. அந்த பொம்பளை வாங்கி வாங்கி பழகிருச்சு. ஒரு நாள் நம்ம ஆளு என்ன பண்ணிட்டா, வெறும் 700 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துருக்கான். பொண்டாட்டிக்கு ஒரு டவுட், என்ன டெய்லி 1000 ரூபாய் கொடுப்பாங்களே, என்ன 300 குறையுது. இந்த பொம்பளை புருஷன்கிட்ட கேக்குது, ஏய் ஏங்க என்னங்க 300 குறையுது, எங்க சொச்ச காசை அப்படின்னு கேட்க, புருஷன்காரனுக்கு வந்துருச்சு கோபம். ஏண்டி ஓத்தா மகள, கட்டுன புருஷன்கிட்ட காசை கேட்கிறியா, செருப்ப எட்டு என்ன கேட்டா, கட்டுன புருஷன் காசா, ஏய் எவ்வளவு வரையுது, 300 ரூபாய் வரையுது, வாடி ஓத்தா மக என்கிட்ட சொச்ச காசை கேட்கிறியா. இவன் கூட அடிக்கத்தான் போறான்னு நினைச்சா இந்த கூறுட்ட முண்டை அடிக்கல. எவ்வளவு வரையுது, 300 ரூபாய் வரையுதுங்க. இங்க வா, கண்ணத்தை பிடிச்சா பொண்டாட்டி கண்ணத்தை 300 தானே வந்துச்சு. 300 முத்தம் கொடுத்தேன். கல்யாணம் முடிச்சதுல இருந்து முத்தமே கொடுக்கலையப்ப. 300 முத்தம் கொடுத்தேன். 300 ரூபாய் கழிஞ்சிச்சுல, 300 ரூபாய்க்கு முத்தம் கொடுத்தேன். கழிச்சு வச்சு போ விரட்டி விட்டான். போய் தொலைன்னு விட்டுட்டான். மறுநாளும் சம்பள காசு கொண்டுட்டு போற முண்டை 500 ரூபாய் தான் கொடுத்துட்டு போறேன். மிச்சம் 500 ரூபாய் காணும். மாதிரியா கேட்கிறான். முத்தம் கொடுத்துக்க குறைச்சிட்டானா, என்னடா 300 முடங்கி இருக்க முடங்கி முண்டை. என் பாத்தா இங்க வாடி, என்னடி பிரச்சனை, நேற்று 300 500 கேட்க, ஏன் இங்க வா 500 வரையுதா, இங்க வா. நேத்து 300க்கு கண்ணத்தை திருப்பின கூறுகட்ட முண்டை, இன்னைக்கு 500க்கு பொண்டாட்டி உதட்ட ராகிட்டியா, புடிச்சு உச்சுன்னு உதட சப்பி எடுத்துட்டியா. முடிச்சுட்டு 500 முத்தம் கொடுத்துட்டு சரியா போச்சு போ விரட்டி விட்டியா. இங்கே இந்த லூசு பயலுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. மறுநாள் சனிக்கிழமை சம்பள நாள் நம்ம ஐயா வெள்ளனே வேலைக்கு போயிட்டாரு. அங்க போனா பொண்டாட்டி போன் அடிக்குது. கிர்ரிங் கிர்ரிங், ஹலோ என்னமா ஏங்க எங்க இருக்கீங்க, இப்பதாமா கலவை ஓட்டுக்கு என்னமா சொல்லுமா. இந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துக்கல, அந்த கறி கடைக்காரனுக்கு 400 ரூபாய் தரணுமாமல்ல, வீட்டு வாசல நிக்கிறாரு, காசு எங்க இருக்குன்னு கேட்க. அப்பதான் சொல்றியா, போய் பீரலுக்குள்ள போய் 3வது அடுக்குல சேலையை தூக்கிட்டு பாரு. சேலை தூக்கிட்டா அடிச்சு வச்ச சேலையை நீ உசுறு வர மாதிரி கேட்காத. அந்த சேலைக்குள்ள 400 ரூபாய் இருக்கு, எடுத்து கொடுத்து கறிக்கடைக்காரனுக்கு கணக்க முடிச்சு விடுன்னு சொல்ல. சரிங்க போன வச்சுட்டான். இவன் சாயங்காலம் பிள்ளை வேலை கேளுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் இவனு சேலையை தூக்கிட்டு பாக்குறியா, அந்த மடிச்சு வச்ச சேலைய போனா வச்ச 400 ரூபாய் அப்படியே இருக்கு. இங்க வாடி, என்னங்க என்ன சொல்லுங்க, கறிக்கடைக்காரனுக்கு காசு கொடுத்தியா, காலையில கொடுத்து கணக்க முடிச்சு விட்டு, கணக்க முடிச்சுன்ற கிறுக்கு முண்டை எதிரி எடுத்து கொடுத்த,
பச்சை 400 அப்படியே இருக்கு. ஏங்க நான் அண்ணா வச்சு வச்சிருக்கியா? என்னடி நான் உங்க கொண்டாட்டீங்க, என்னடி இப்ப நீங்க அன்னைக்கு 500 ரூபா கொடுத்ததுக்கு எப்படி 500 முத்தம் கொடுத்தீங்க? அதே போல கறிக்கடைக்காரன் வந்தியான், எதுக்கு காசு எடுத்து கொடுக்க? அவன் உதட்ட புடிச்சு 400 முத்தம் கொடுத்தா முட்டை போயிட்டான் இருக்கான். கடைசியில இவன் எங்க ஓட்ட பிட்டு எங்க போய் வேலை செஞ்சிருக்குவாரு. இப்படித்தான் நம்ம ஒரு பக்கத்து வண்டியை திருப்பினா அது ஒரு பக்கத்து போகும். இந்த உலகத்துல எல்லா பேருக்கும் பிரச்சனை பல ரூபத்துல இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். நம்ம எல்லாம் மனுஷங்களா பிறந்துட்டோம். எல்லாரும் உடம்புலையும் ரத்தமும் சதையும் தான் இருக்கு. என்னங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு போய் சேரத்தான் போறோம். இருக்க துட்டிக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு விஷயத்த எல்லா பேரும் கவனிச்சு பாருங்களேன். நம்ம கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி, ஏக்கர் ஏக்கரா நீ வயக்காடு வாங்கி போட்டாலும் சரி, செத்து போனா ஐஸ் பெட்டி வாடகைக்கு தான் எடுப்பாங்க. எவனும் சொந்தமா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற போறது கிடையாது. என்ன மச்சா, அது அன்றாட பொருள். அப்ப என்னதே கால வேகமா சொன்னாலும் அது பெட்டி லேட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்க, எனக்கு நின்று வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அங்க இருந்து வர்றதுக்கு இதுல இப்படித்தான் ஒரு கூத்து ஒண்ணு நடந்துச்சு. உண்மைக்கே சொல்ல மறந்துட்டேன். ஒரு கிழவி ஒண்ணு ராத்திரி 12 மணிக்கு செத்து போயிருச்சு. நைட்டு 12 மணிக்கு செத்து போயிருச்சு. மயங்காரே அந்த பெட்டிக்கு ஆர்டர் போட்டு விட்டேன். இந்த மாதிரி அவதான் செத்து போச்சு, அந்த பெட்டியை கொண்டுகிட்டு வாங்கன்னு சொல்ல. இதுல என்ன ஒரு பெட்டினா, அந்த பெட்டியை போட்டு உள்ள புதப்பாங்களா தம்பி, அந்த சவப்பெட்டி, அந்த சவப்பெட்டிக்கு போன் அடிச்சுட்டான். இந்த மாதிரி கொண்டுகிட்டு வாங்க, அப்பதான் செத்து போச்சுன்னு. அவனும் பிள்ளை நமக்கு வந்த கஸ்டமர் மனசு நோக்கூடாதுன்னு 12 மணிக்கு போன் அடிச்சான்ல. இவன் 12:30க்கெல்லாம் பெட்டி ஏத்துக்கிட்டு டாடாஸ்ல புறப்பட்டான். டாடாஸ்ல புறப்பட்டு வந்து இருக்கிறதுக்கு பார்த்தா நடு ரோட்ல வண்டி ஆஃப் ஆகி நின்று போச்சு. இந்த பெட்டியை செஞ்சான் பாரு, இவனுக்கு மன வேதனை. ஐயோ 12:30க்கெல்லாம் கிளம்பி செத்து போச்சுட்டானே, 1 மணிக்காவது பெட்டியை கொண்டு கொடுக்கணுமே. வண்டி வேற டாடாசி நடு ரோட்ல நின்று போச்சு. இந்த வண்டி எப்ப சரியாக எப்ப போய் பெட்டியை கொண்டு கொடுக்க? வேற வழி கிடையாது. நம்மளே பெட்டியை தலைச்சமையா செம்மந்துட்டு போய் கிளவி வீட்டுல ஒப்படைச்சோம். நம்ம ஆளு பெட்டியை தூக்கிட்டு புறப்பட்டான். கடமையில ரொம்ப உறுத்தா இருக்கான். இதை 2 வழிப்பறி கொள்ளக்காரங்க பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க நட்டு சாமத்துல. ஆஹா, எவனோ ஒருத்தன் இருட்டுக்குள்ள பெரிய பெட்டியா கல்ல கொண்டுகிட்டு வர்றான். இவனை பிடிச்சோம்னா உக்கா எது தேர்வுன்னு சொல்லிவிட்டு நடு ராத்துல கத்தி நீட்டிக்கான். ஏய் யார் நீ? பெட்டியை இறக்கு, எல்லாத்தையும் எனக்கு தான் கொடுக்கணும் இருக்கான். அப்பதான் இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தவன் கொஞ்சம் கூட பயப்படாம அசால்ட்டா சொல்லிருக்கான். யார் நீ அப்படின்னு கேட்டவன் சொன்னானா, வேற ஒண்ணும் இல்லைங்க, புதைச்ச இடத்துல ஒரே புழுக்கமா இருக்குன்னு வேற இடத்த தேடிக்கிட்டு பெட்டியோட போறேன்னு இருக்கான். இந்த முண்டை உண்மைக்குமே பெய்தாக்காம நினைச்சு போட்டு கத்திய போட்டு துண்ட காலத்துக்கு ஓடுறிக்கான். ஆக மொத்தம் 2 பெட்டி சும்மா இருந்திருக்கு. இதுல எல்லா பேருக்கும் ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். முக்கியமா என்ன பெத்த ஆண்டா பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த நான் தயவு கூர்ந்து சொல்லிக்கிறேன். இந்த மேடைக்கு முன்னாடி நிறைய பேர் கல்யாணமான பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்க ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கேட்கிறேன், இந்த கல்யாணமான பெண்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்ற விஷயத்த ஒரு செகண்ட் எனக்காண்டி காது கொடுத்து கேளுங்க. உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு உக்காரு ராஜா, அந்த வண்டியா சித்தப்புக்கு சேர கொடுங்கப்பா. ஐயோ சரி உக்காரு ராசா, உக்காரு. வண்டி 100ல இருக்குடா. உக்காரு என் தங்க, உக்காந்து சாக்கடையில கவுந்துராத உக்காரு. இளவட்ட பிள்ளைகள்லாம் அமைதியா இருக்கு. மொக்க மொக்க இது போடுற ஆட்டத்தை பண்ணலாம். இதுல ஒரு விஷயத்த உங்க எல்லாம் இவரை பார்த்துட்டு எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. சொல்லலாமா? இப்ப ஒரு விஷயம் நல்லா கவனிக்கிறேன். இவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. இந்த குடிக்கிற ஆளை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த குடிக்கிற ஆளுங்க ஒரு விஷயம் பேச வந்திருக்கா, ஏய் ராமு அவங்கிட்ட பேசாதப்பா, அது கண்ணு முக்கு தெரியாம குடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்களா? குடிக்கிறதே சரி, அது என்ன கண்ணு முக்கு தெரியாம குடிக்கிறது? ஓவரா குடிக்கிறதுல மச்சான், கண்ணு முக்கு தெரியாம குடிக்கிறதா இதுக்கு ஒரு கதை இருக்கு. இப்படித்தான் ஒரு ஆளு ஒயின் ஷாப்ல நிறைய போதையில ஒயின் ஷாப் பக்கத்துல இப்படி சாக்கடை ஒண்ணு கட்டி விட்டு இருக்காங்க. நல்லா கேளு, ஒயின் ஷாப் பக்கத்துல இப்படி சாக்கடை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு.
நம்ம ஆளு ஒயிட் ஷாப்ல நிறைய போதைய போட்ட முண்டை தள்ள மாதிரி சாக்கடைக்குள்ள ஊட்டிய படுக்க விழுங்க. சரி, இந்த ஆளு விழுந்தா இந்த சாக்கடைக்குள்ள ஏற்கனவே இன்னொருத்த விழுந்த வாக்கல கிடக்குறேன். இந்த ரெண்டு லூச முட்டி சாக்கடைக்குள்ள மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நீங்க எங்க ஊர் சாக்கடைக்குள்ள கிடக்க? அதுக்கு அந்த முண்டை நான் தாண்ட வந்து படுத்து நீ யாரா எங்க ஊர் ஆறா நீ நான் இந்த ஊர்ல தானே இருக்கேன் உன் முகரைய முன்ன பின்ன பார்த்ததே இல்லைண்ட. அப்பதான் அவனுக்கு நானும் இந்த ஊருக்காரன் தான்டா வாடா மோதி பாப்போமா இந்த ஊருன்றா நீ இந்த ரெண்டு முண்டையும் சண்டை ஓடுறது எதுக்குள்ள சாக்கடைக்குள்ளே சண்டை ஓடுறாங்க. நீ எந்த ஊரு? இதே ஊர் தான்டா. இதே ஊரா? எந்த தெருவுடா நீ? நான் மேல தெருவுடா. அட்டம் கொக்கா மக்க நானும் மேல தெருவுதான்டா. அப்படியா? எத்தனை நம்பர் வீடுடா? நான் 7ஆம் நம்பர் வீடு. டேய் நானும் 7ஆம் நம்பர் வீடு தான்டா. என்னடா முண்டை சொல்ற? 7ஆம் நம்பர் வீடு ஏன் வீடுல? எப்படா என் வீட்டுல நீ இருக்க போச்சுன்னு ரெண்டு முண்டையும் மூஞ்சிய உத்துக்கிட்டு பாக்குறாங்க. கடைசியில ரெண்டு முண்டையும் அப்பனு வயனு குடிச்சுக்கிட்டு முண்டை உள்ள வந்திருக்கேன். எந்த முண்டை எவன்டே தெரியாம கண்ணு முக தெரியாம குடிச்சு இப்படித்தான் கண்ணு முக தெரியாம அப்புறம் முண்டை குடிச்சு கொடுத்துறது. அதே போல சாக்கடை வேற ஓடுது. எனக்கு சந்தேகமா தோதா வேற இருக்கு. யாரும் ஊட்டிய பிறக்க விழுந்துடாதீங்க. நல்லா இருப்பீங்க ராசா. இருந்தாலும் ஒரு வரவேற்பை கொடுத்து விட்டு நாடகம் முடிஞ்ச பிறகு விழுங்க. இடையில இப்ப விழுந்தாதீங்க. தூக்கி விட முடியாது எங்களுக்கு. எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. மேடையில் எப்படி கவருது எதுக்கு வேற தெரியல. ஒரு ரவுண்டா வேற இருக்கலாம். எங்கிட்ட கெடா போட்டு உரிப்பாகலாம் இருந்துட்டு போகுது. இதை பார்க்க வேற பயமா வேற எனக்கு கொஞ்சம் ராதாஜி வந்தா தொங்குறது சரியா அப்ப இன்னைக்கு இந்த முட்டை கொட்ட முடிய முடியாது. ஆமா சுத்தி நாடகம் கவலைப்படாதீங்க பாத்துக்கிறோம். இருந்தாலும் மந்திரிகளுக்கு வரவேற்பை நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி முறையில பாத்தீங்கன்னா அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், பப்புனுக்காரன் பார்க்க சின்ன பையனா இருக்கானே, டான்ஸ் எங்கிட்டு கிளவியிலேயே கூட்டி வந்திருப்பாங்களோன்னு பயந்துடக்கூடாது. சூப்பர் பிள்ளைடா. இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் சில மேடையில நாங்க சொல்லுவோம் 16 வயசு மொட்டு 16 வயசு மொட்டு வயசுக்கு வராத சிட்டும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது உண்மைக்குமே மொட்டுதான். இன்னும் மலராத பெண்மது 16 வயசு உண்மைக்குமே மட்டமானதா? மட்டம் நடுத்தரம். மட்டம் நடுத்தரம். பப்புனுக்கு ஏத்த சோடி எனக்கு என்னமோ மிருதக்காரன் ஆல்ரவுண்டுக்காரன் இடைச்சலிக்கே வராங்க. சகலையாகிற வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். ஒழுக்கமா இருங்க. சரிப்பா சரிப்பா. இருந்தாலும் வாய்ப்பாட வச்சு விட்டுறேன். ஆனா உன்னைய மாதிரி ஒரு யோகாக்காரன் உலகத்துல இல்லடா. ஏன் புதுசு புதுசா பாக்குறேன். மன்னார்குடியில இருந்து ஒரு டான்ஸ் பாக்குறேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டான்ஸ் வருது. சேலத்துல இருந்து ஒரு டான்ஸ் வருது. கேரளாவில இருந்து ஒரு டான்ஸ் வருது. ஒரு ஆடல் பாடல் நடக்கிற பொம்பளை கூட டான்ஸ் வருது. எங்க கண்ணு முன்னார கட்டி பிடிக்கிறது பொறாமையா இருக்குடா. நான் உங்களை கேட்கிறேன், பப்புனுக்காரே டான்ஸ கட்டி பிடிச்சுதான்
தொழில் தர்மம். உங்களுக்கு ஏன் பொசு பொசுன்னு இருக்குன்ற அப்படி ஒண்ணு பேசாதீங்க ராமதாஸ். அரைவரையே கட்டி பிடிச்சிட்டு காலையில ஏன்ட்டு விட்டுற. அதுக்காண்டி பப்புன்னு எல்லாரும் மிதம் அணைக்காதீங்க. எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நான் மேடையில வச்சு அமுக்குறேன், நீ வேடுகளை ஓட்டு அமுக்குற. அதை வெளியே சொல்லாத விடு. நீ சொல்ற நியாயம் எல்லா பிள்ளையும் வளர்ந்தா. ஆமா பிறகு பிள்ளைய பூரா பக்கத்துல சாணி வழியே இருக்கீங்க. அதுதான்டா கொஞ்சம் டான்ஸ்கார பிள்ளைய பூரா பப்புனுக்கார வச்சிருவாங்க. பிறக்கிற உள்ளவரை ஜெயராஜ் மாதிரி ஏன் மாதிரியே எப்படியோ யார் குடும்பத்திலும் தெருவில் விட போறிய பேசாம இருக்க மாட்டேன். இந்த மதுரை மாவட்டம் நமது மேலூர் வட்டம் நமது அரசப்பன்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கற்குடைய ஐயனார் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பான நமது அரசப்பன்பட்டி கருப்பசாமி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வன்வெள்ளி முன்னிலை கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அந்த வண்டி உள்ள வந்துருச்சுடா. ஐயோ என்ன பண்ண போதும், மாடு உள்ள உக்கிரமா போகுது. அந்த வந்துருச்சு ஆத்தாடி. வாப்ப வாப்ப என்ன பேர்? நீயே போடுறிய ராசா? ஆமா, செத்த விட நாடகத்தை காப்பாத்து, செத்த விட கும்பிடுறோம். ராமதாஸ் அவர்களுக்கு கிராமத்து சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் மாணவர்களுக்கு கேட்டுப்படுத்துகிறது. அருமை மாப்பிள்ளை வாசிக்கும் ஜெயராஜ் அவர்களுக்கு கிராமத்து சார் இளைஞர் சார்பாக மாநில அருமை தம்பி ஆல்ரவுண்ட் வாசிக்கும் தினேஷ் அவர்களுக்கு கிராமத்து சார் இளைஞர் சார்பாக மாநில தாழ வாசிக்கும் அருமை சகோதரர் குஜேந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் மாநில அருமை மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக இளைஞர் சார்பாக மாநில மலர் மாலை எடுத்து கௌரவப்படுத்தி கொஞ்சம் கையில் வச்சுக்கிறீங்க. மலர் மாலை எடுத்து கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அன்பு சித்தப்புக்கும் நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. அதனால வேலையை பார்ப்போமா? இன்னும் பாண்டியில கிடா கட்ட போற ஆளு மாதிரி நிக்க. பார்த்து பார்த்து குட்டி போங்க, சாக்கடை வேற எதுக்கு இருக்கு? இந்த மாலை யாருக்குடா கிடைக்கும்? கிடைக்காது. புண்ணியம் செஞ்சவனுக்கு அந்த மாலை கிடைக்கும். மாலை கிடைக்கும். எங்களுக்கு எடுத்திருக்குன்னா சிறப்பான ஒரு அரசப்பன்பட்டி கிராமத்தார்கள் புண்ணியமும் எங்களுக்கு கிடைக்கணும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். கருப்பவேல் ஐயனாருடைய புகழ் என்னைக்கும் வாழ்க ஓங்குக என்று தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை பார்க்கின்ற அனைவரது குடும்பமும் பட்டி பெருகி பால்பானை பொங்கி நோய் நொடி இல்லாமல் நீங்க அனைவருமே சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம எம்பிட்டு காசு பணம் சம்பாதிச்சாலும் மனிதன் சம்பாதிக்கிற ஒரே ஒரு சொத்து தெரியுங்களா? நோய் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை தான். என்னங்க, முந்தியெல்லாம் மரம் செடி கொடி இல்லாத வீட கூட பாத்துடலாம். ஆனா இப்ப மாத்திரை மருந்து இல்லாத வீட பார்க்கவே முடியாது. எல்லா வீட்லயும் மாத்திரை மருந்து டப்பா கண்டிப்பா இருக்குது. அதே போல எங்க ஆத்தா தாய்மார்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்ன்றது அந்த சித்தப்பதாச்சும் மறந்து போயிட்டு. இங்க இருக்கிற ஒரு கல்யாணமான பெண்களுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயம் சொல்றேன். தாய்மார்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன விஷயம் அப்படி சொல்ல போற? உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. பாசத்துல வாங்கிட்டு வருவாங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும் எந்த வீட்டுல எந்த பாம்பு இருக்குன்னு? இப்ப எவங்க பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குறீங்க? மாட்டு தமிழ்ல டெய்லி பூ வாங்கிட்டு போய் ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை வச்சிருக்க கருப்பாய் ஊருல ஒரு தினேஷ் ஹோட்டல்ல சாப்பிடுறியா? இப்படி வேற கிளப்பி கொடுக்க. ஏற்கனவே யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நீங்க வேற. அப்ப அப்ப ரெண்டு பிள்ளை எங்க படிக்குது? இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறப்பாக நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற அன்பண்ணார் சிவகங்கை மாவட்ட கலை பண்பாடு துறையில் நாடக ஆசிரியராக பயிலக்கூடிய நமது அழகர் கோவில் மாநகரம் அருகாமல் இருக்கும் வல்லால மாநகரத்து அன்பண்ணார் கே சந்தனகுமார் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.
மற்றும் குயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி சொல்லிய சொற்போர் அரசி மானாமதுரை பார்த்தபுனூர் அருகாமல் இருக்கும் கள்ளிக்குடி மாநகர் எடுத்த KS மல்லிகா தேவி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் உலக பொதுநல தொண்டன் என்ற பேச்சிற்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய தனது சிறப்பான பேச்சினால் மக்களுக்கு நல்லதொரு கருத்துக்களை எடுத்திருக்கக்கூடிய புதுகை மாநகரம் வீரமங்கலம் கண்டெடுத்த லே கவிராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அந்த கலகப்புறனாக தோன்றுவார். மற்றும் சினிமா உலகத்தில் பழைய பாடல்கள் என்றால் எப்படி TM சௌந்தரராஜனும் நாடக கலை உலகத்தின் TMS என்று அன்போடு அழைக்கக்கூடிய அன்பு மாமா நமது செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பீன்பார். ஏத்தி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோம் இறைவா கூட்டி சென்ற இடமீதடா ஏத்தி எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோம் இறைவா கூட்டி சென்ற இடமீதடா தோட்டத்தை அளித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா ஏற்றி எழுதி வைத்தேன் எழுதி சொல்லி வைத்தேன் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டான் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டான் கருமத்தின் தலைவன் சாகச கலைஞனல்லவா ஏற்றி எழுதி வைத்து எழுதி புள்ளி வைத்து கேட்டவளை காணோம் கூட்டி சென்ற கூட்டி சென்ற கூட்டி சென்ற பழைய பாட்டு தான் பாத்தீங்களா இவ்வளவு காதுக்கு இனிமையா இருக்கு. அதை மெய் மறந்து நிறைய பெரியவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. ஏன்னா இப்படி பாட்டெல்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு புரியாது. ஏன்னா பழைய பாடல்கள்ல எப்பயுமே அர்த்தமுள்ள கருத்துக்கள் நிறைய இருக்கும். அவங்க பெரிய ஒரு வயசு வர்றப்ப அந்த பாட்டுல உள்ள வரி எல்லாமே அனுபவம் உணர ஆரம்பிக்கும். இப்ப உள்ளவங்க சில கருத்து புரியாது. இதுல பழைய பாட்டுனாலே பல கருத்து இருக்கும். மாமா நல்லா பாடுனீங்க. இதுல நான் ஒரு பழைய பாட்டு பாடுறேன். எங்க உங்க யாருக்காவது விளக்கம் தெரிஞ்சா சொல்றீங்களா? பழைய பாட்டு லட்சக்கணக்கில் வச்சிருக்கேன் பாட்டு. அதுல அர்த்தம் தெரியாம பாடுறேன். நீங்க 50 மெமரி கார்டை முடிஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியும். அப்படி இல்லப்பா. சரி என்ன பாட்டு பாட போறேன்? 2 வரி தான் பாடுவேன். விளக்கம் தெரிஞ்சா தைரியமா சொல்லுங்க. பழைய பாட்டுத்த நாணய மனுஷனுக்கு அவசியம். பாட்டு கடனை வாங்கி மாடி வீடு கட்ட கூடாது. அத கட்டினாலும் மனைவி பேரில் எழுதக்கூடாது. உயிரோ எழுதக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஆமா. கடனை வாங்கி மாடி வீடு கட்ட
எழுதக்கூடாது. கட்டுனாலும் பொண்டாட்டி பேர்ல எழுதா. சொந்த வீட்டை சொல்லல, கடை வாங்கி கட்டுற வீட்டை பொண்டாட்டி பேர்ல எழுதாத. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு கடை வாங்கி ஒரு பைக் ஒண்ணு வாங்குறீங்க. அந்த பைக்குக்கு கடனை கட்டணும்னா கடன்காரன் என்ன பண்ணுவான்? பைக்கு கூட தூக்கிட்டு போயிருவான். அப்ப நீ பொண்டாட்டி பேர்ல வீட்டுக்கு லோனை வாங்கி கடன் வீட்டை கட்டி போட்டு வீட்டுக்கு கடனை கட்டலன்னா லோனுக்காரன் யாரை கூட்டி போவான்? பொண்டாட்டி கூட்டி போயிருவான். பொண்டாட்டி வேணும்னா பொத்திக்கிட்டு இருக்கணும். இப்பெல்லாம் எனக்கெல்லாம் லோனு கொடுக்கறதா நான் மாமியா பேர்ல வாங்கிருவேன். எதுக்கு பொண்டாட்டி வேற எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா தெரியுமா? ஏன் நீ சரியில்லான்னு சொன்னா உன்னை விரட்டி விட்டுருவா அந்த பொம்பளை. ஓ, சரியில்லாம போனா? ஆமா, போடுறா என் வீட்டுல என் பேர்ல வீடு இருக்கு, ஆமா போடுற முண்டை அப்படின்னு வச்சு விட்டுறாள். இவன் ஊர் பேர முண்டையா இருந்தா புடிக்கிட்டு வர தப்பு இல்ல. இப்பதான் புது வீடு வேற வெட்டி இருக்க, ஒழுக்கமா இருந்துக்க. அது என் பேர்ல எழுதிச்சு. அப்படியா? சந்தோஷம். இந்த நாடகத்திற்கு சிறப்பாக மிருதங்கம் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசுகுலம் கண்டெடுத்து டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாய அன்பு மாப்பிள்ளை நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்து அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பினன் டோலர்.
ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துற நன்றி நன்றி. ஆமா, ரசிகர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம். ஆத்தி இந்த வண்டி எப்ப வருது? வாடி வாடி ராஜா வா. உக்கார் 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 உக்கார், பீடி கட்டு வாங்கிக்க, உக்காரு. உக்கார் உக்கார் உக்கார், எப்ப இருந்தா போதும், அன்பளிப்புல வேணாம் முடியாது, தங்க உக்கார். அதுக்கு 15 பீடி கட்டு வாங்கலாம், உக்காரு. ஐயோ, இளவட்ட பிள்ளைங்களும் நல்லா உக்காந்துருக்குப்பா. எல்லாம் ஆல்ரவுண்டுக்காரனை போட்டா சரியா வரும். ஆமா, அன்பளிப்பெல்லாம் கொடுக்க வேணாம், கைதட்டா போதும். கைத்தட்டு உங்க ஆரவாரம் இருந்தா போதும். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. அன்பளிப்பு ஒண்ணு வேணாம். இப்படிய காலம் ஊர்ல சம்பள காசு நல்லா மனசார வாங்குறோம், அந்த குறை வேணாம். வந்த 9 பேரும் ஜிபே நம்பரை கொடுத்துடுறோம். ஆமா, அதை ஏற்றுங்க. அதனால இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில், இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை, எங்கு சென்றால் வெற்றி பரிசு கொண்டிருக்கக்கூடிய, ஆமா, கவர்ச்சி கண்ணன், இளம் புயல், இளம் காதல் இளவரசன், சிறப்பான முறையில் பலவேறு மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ள அன்பு மாப்பிள்ளை, அரசு மதிக்காடு புகழ், சிறப்பான முறையில் வெற்றி பரிசு கொண்டிருக்கக்கூடிய நமது குறிச்சி அழகம்பட்டி மாநகர அன்பு மாப்பிள்ளை தினேஷ்குமார் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்
சின்ன பையனா இருந்தாலும் நல்லா அடிக்கிறீங்க மாப்பிள்ள, வாழ்த்துக்கள். சிறப்பான முறையில் அன்பு. அதற்கு தாளம் பேசிக் கொண்டிருக்கும் தாளைய சுருதி கலைஞர் அன்பு மாப்பிள்ளை மணப்பாறை மாற்ற கண்டெடுத்து சுசி அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம். கடைசியில சூப்பர். அப்புறம் அதனால சிறப்பான முறையில் இந்த நேரத்திற்கு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் மற்றும் பரிமாறி அன்பு சொந்தங்களுக்கும் முக்கியமாக சமையல் செய்த அன்பு குடும்பத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி. எப்படி சாப்பாடு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி அம்புட்டு இருந்துச்சு, பொறிச்சது கிரிச்சது எல்லாம் இருந்துச்சு. சிறப்பான முறை ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த குடும்பத்தாருக்கு சமையல் செய்த அன்பு அக்காமார்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. இந்த நாடத்திற்கு அருமையாக ஒலி என்று ஒலி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்க ஸ்தாபனமாக திகழக்கூடிய அதிநவீன ஒளிமொழி அமைப்பு நமது பாப்பாகுடி மாநகரம் கண்டெடுத்த எஸ் சங்கர் சாப்பாடு ஏற்பாடு சங்கர் அவர்கள் கிராமத்தார்கள் அன்பு குடும்பத்தார் சார்பாக நன்றிகளை தெரியப்படுவது நன்றி. மற்றும் பாப்பாகுடி மாநகரம் கண்டெடுத்த எஸ் இளையராஜா ஆடியோஸ் இளையராஜா இளையராகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை கொடுத்திருக்கிறோம். நல்ல வேட்டி நறுக்கிட்டு எடுத்து இருக்க கட்டு கபசர் உள்ள ஓட்டுக்கே அதையும் போடலையா? நன்றி தெரிந்து கொண்டு நோட்டீஸ் அன்பளிப்பு அன்பு மாமா திருவாரூர் மாலை அடுத்த பி உப்புராஜா தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடக நாளைக்கு படிக்க அரசப்பன்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு அமைத்து கொடுத்து நாடகத்தில் சிறந்த அமைப்பாளர்கள் என்ற முறையில் நன்மதிப்பிடப்பட்டிருக்கூடிய அன்பு மாமா நமது திருவாரூர் மாநகரம் கண்டெடுத்து பி உப்புராஜா மற்றும் ஜெயகண்ணன் மற்றும் அரசப்பன்பட்டி KR ராஜசேகர் பனங்காடி என்பதை பெருமையுடன் பாசக்குன்னு நெஞ்சாதிரிப்படுத்திக் கொண்டு மற்றும் சிறப்பாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் யூடியூப் அன்பு உள்ளங்கள் அன்பு அண்ணார் ஒத்தக்கடை மாற்றம் கண்டெடுத்த ட்ரிபிள் கே கண்ணா அண்ணா யூடியூப் சேனல் சார்பாகவும் மற்றும் எங்கும் தமிழ் மற்றும் நம்ம ஊர் கச்சேரி மற்றும் ஆர்ஜே தவம் 4 படைக்கும் நிஜார்த்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆகையால் நாம் போயிட்டு அந்த புண்ணியவை அழைக்கணும். ஆகையால் நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை மனைவி மாற்ற கண்டெடுத்த எனக்கு வெக்கமா வருது. ஆமா 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 இருக்கட்டும். ஏய் தங்கச்சியா இட்ஸ் மை டார்லிங்டா. ஏய் அப்படி இருக்கு. இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் லேஸ் போட்ட டான்ஸ் கிடையாது. 6 மணி வரைக்கும் தான்டா உனக்கு பொண்டாட்டியா இருக்கலாம். காலையிலே சொல்லி பப்புடுக்காரருக்கு ஒரு ஒம்பளி வருது. வந்திருக்க பாப்பா கோக்கு மாக்கு புடிச்ச பொம்பளை பிள்ளைங்க. ஆமா கோக்கு மாக்கு வேலை பார்க்கும் ஒக்க மக்க எடுத்து பேசுவேன். வாய் சரியான வாய் பாத்துக்கலாம் தம்பி. பொத்துக்க தம்பி. மனமாய் மனகடுத்த கோகிலா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே
நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சிட்டு வரேன். ஆகையால் உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக்கொண்டிருப்போம். மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் வீதி முத்துவேல் அவர்கள் சிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன் குர்னி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராச்சாரிய பபுன் காபி என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சிட்டு உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. இந்த வர சொல்றேன் என் தங்கச்சிய நல்லா ஆட விட்டு வேடிக்கை பாருங்க. உள்ள போய் நான் வரம் தொட்டிக்கு உங்களுக்கு தங்கச்சி அப்புறம் வச்சுக்கலாம். அதனால நான் போயிட்டு வருவா. அபய கூறல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் கருத்து அபய கூறல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் கருத்து மேல் ஐயனாரையா. எங்க ஊரு சாமி ஐயா எல்லோரையும் வாழ வைக்க கருத்து மேல் ஐயனாரையா. எங்க ஊரு சாமி ஐயா எல்லோரையும் வாழ வைக்க கருத்து மேல் ஐயனாரையா. ஊரோடு எல்லையிலே அமர்ந்திருப்பார் ஊருக்காக நல்லாசி கொடுத்திருவார். ஊரோடு எல்லையிலே அமர்ந்திருப்பார் ஊருக்காக நல்லாசி கொடுத்திருவார். எங்க ஊரு சாமி ஐயா அவர் ஐயனாரு சாமி ஐயா. எங்க ஊரு சாமி ஐயா அவர் ஐயனாரு சாமி ஐயா. அபய கூறல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி அரசப்படி சாமி ஐயா. அங்க பொண்ணே முடுக்க ஒளியாட கண்ணு கட்டோடு கட்டார கட்டே கண்ணே அங்க பொண்ணே முடுக்க ஒளியாட கண்ணே. அருளாடி மருளாடி பாடி குண்டே நாலு சாமியை காத்து குண்டே. அருளாடி மருளாடி பாடி வந்தே அங்க நாலு சாமியை காத்து குண்டே. எங்க ஊரு சாமி ஐயா கருத்து மேல் ஐயனாரையா. அவன் ஆசிரமத்தி சாமி ஐயா கருத்து மேல் ஐயனாரையா. அபய கூறல் அந்த நேரம் ஓடி வர கருத்து மேல் ஐயனாரையா. அபய கூறல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வர கருத்து மேல் ஐயனாரையா. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் இந்த வெள்ளம் பறக்கிடும் ஐயா. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் இந்த வெள்ளம் பறக்கிடும் ஐயா. சாமி ஐயா கருத்து மேல் ஐயனாரையா. கையில வாங்கி நீ பையில போடலே காசு போன இடத்துல